தான் இந்த மீட்டிங்காக நாங்கள் இருக்கிறோம். இது விஷயமா நல்ல ட்ரெயினர்ஸ் காத்துட்டுருக்காங்க உங்க முன்னாடி பேசுறதுக்கு. அவங்க பேசுவாங்க. நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் இடையில வரும். அவங்களுக்கெல்லாம் உற்சாகம் கொடுத்து அவங்களெல்லாம் வரவேற்போன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி முடிக்கின்றேன். நன்றி. எம்எஸ்டி டீம் லீடர் நம்ம மீட்டிங்ல இருக்க எல்லாருக்கும் காலை வணக்கம். அறிவும் அனுபவமும் ஒன்றிணைந்துள்ள இந்த பயிற்சி மட்டும் இல்ல, இது பயிற்சி மட்டும் இல்லாம சுற்றுலாவா நம்ம எல்லாரையும் ஒரு என்ஜாய்மெண்டோட ஒரு ட்ரைனிங் மீட்டிங்க்கு நம்மள ரெடி பண்ணி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு மற்ற எல்லா அத்தியாவசியங்களையும் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குற நம்ம டீம் மெம்பர்ஸ் முன்னாடி இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸோட நம்ம இதை பார்க்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து. Thank you. வெஸ்ட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், கூடலூர், ஊட்டி அந்த ஏரியா கொஞ்சம் இருக்குங்க. அடுத்து ஈஸ்ட் திருச்சி, தஞ்சாவூர், கரூர் இந்த ஏரியாவில் கவனிச்சு பண்ணிக்கலாம். சாரி, சவுத்துக்கு நார்த்ல சவுத்துல சொல்லிட்டேன், அதை சொல்லிடுறேன். நார்த்ல இருந்து வந்தவங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை இந்த ஏரியாவில் இருந்தவங்க கொஞ்சம் ஏறி தெரிஞ்சுங்க. மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த யாரும் இந்த லீடா இருந்தாலும் கொஞ்சம் எதிர்த்துங்க. ஓகே, எல்லாத்தையும் நம்ம கிளாப் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நிறுவனத்துல இருக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஹெல்த் சப்ளிமெண்ட் எடுத்து சாப்பிடறதுனால நம்ம இந்த இதெல்லாம் வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இத பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ வந்து ரமேஷ் சார் ப்ளே பண்ண போறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம். அடுத்த அவரை பத்தி சொல்லியிருந்தேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் சம்பந்தமா 18 வருடம் அனுபவம் வாய்ந்தவர். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 90 வருடமாக ஒரு நிறுவனத்துல 16 வருடம் அனுபவம் வாய்ந்தவர். 4000 கஸ்டமர் பக்கம் இந்த சப்ளிமெண்ட். அதே போல கம்ப்யூட்டர் முதல்ல வந்தப்ப என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கணும் அளவுக்கு முதல்ல வரப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா 1000 பேர் வேலை செஞ்சிருமா, அதனால அது வேணாம் பார்த்து ஏற்றுக்கன்னு சொல்லி நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ள வந்தாங்க.
அது வந்து என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் பிள்ளைக்கு எல்லாம் சந்திச்சவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க கத்துக்கிற விஷயத்தை 4 பேருக்கு சொல்லி 4 பேர் 40 பேர் ஆகி 40 பேர் ஆகி நீங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் வேலை கிடைச்சிருந்து ஒரு மேல வேலை போயிருந்து வந்துங்களா? வேலை கிடைச்சிருக்கும் தானே. அப்ப இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. அதே போல நானும் இந்த மாதிரியான ஹெல்த் விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு விஷயம் வேணும்னு சொல்லி நீங்க அனுமதிக்க கூடாது. ஏன் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றேன்னா உடனே புரிஞ்சுங்க, நம்ம கிட்ட சொத்து 50 கோடி இருந்து 100 கோடி வரைக்கும் சொத்து இருக்கலாம். அவங்களால நினைச்சதை விற்க சாப்பிட முடியாம சில பேர் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் இருந்துச்சு வாழ்க்கையில. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 20-25 வயசுல ஒரு பிரச்சனை வந்து இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்க்கை இருந்துச்சு உயிர் இல்லை. முன்னாடி சொன்னவங்களுக்கு உயிர் இருந்துச்சு வாழ்க்கை இல்லை, முன்னாடி சொன்னவங்களுக்கு வாழ்க்கை இருந்துச்சு உயிர் இல்லை. irregular-ஆ இருந்தது. 3 month இந்த மாதிரி 4 month 2 month இந்த மாதிரி irregular இருந்தது. திரும்ப ஆரம்பிச்சதுனாக்க எனக்கு அப்படியே ஒரு 30 நாளுக்கு மேல இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எழுந்திருக்க முடியாது, அப்படியே ரொம்ப காலெல்லாம் அப்படியே தோழ்ந்து போய் ரொம்ப டயர்டா இருக்கும். அந்த மாதிரிலாம் ரொம்ப படாத பாடுபட்டேன். ஒரு லேடி டாக்டர் போய் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணணும்னாங்க. ஆனா ஸ்கேன் பண்ணி எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு வந்து மெனோபாஸ் ஆகுற டைம் இந்த மாதிரி இருக்கும், அது மட்டும் சொன்னாங்க. ஆனா லைட்டா கிட்னில கல்லு ஃபார்ம் ஆயிருக்கு, அது சொன்னாங்க. ஆனா இதுக்கு விளக்கம் வந்து இந்த மாதிரி வந்து அப்ப வந்து எனக்கு 48 ஏஜ். இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி நடந்தது. இது அந்த மாதிரி மெனோபாஸ் ஆகுற டைம் தான் ஆகும், ஆனா சரியாயிருக்கும் சொன்னாங்க. ஆனா டேப்லெட் கொடுத்தாங்க, இது வந்து நின்றுட்டு திரும்ப ஆரம்பிக்கும் போது வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திரும்ப போனேன். ஆனா அந்த போன அன்னைக்கே எனக்கு 5000 ஆச்சு சடனா. திரும்ப எனக்கு ஸ்கேன் பண்றதுக்கு போனேன், 7000 ஆச்சு. இப்ப இந்த அமௌண்ட் எல்லாம் அந்த மாதிரி ஆகும். எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, திரும்பியும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால எனக்கு அப்பதான் எலிசபெத் ரமேஷ் சார் பிச்சம் சாரோட மூலியமா எனக்கு கிடைச்சது. உடனே நான் அதை எடுக்க ஆரம்பிச்சேன். திரும்ப வர சொன்ன மந்த்துக்கு நான் போகவே இல்லை. இதை எடுத்தேன். எனக்கு ஒரு 15 நாள்ல இருந்தே நல்ல ரிசல்ட் இருக்குது. நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, பேக் பெயின் எல்லாம் உடனே சரியாயிடுச்சு. இந்த டைம்ல இந்த மாதிரி ஆகிற டைம்ல பயங்கர பெயினா இருக்கும், ரொம்ப அனுபவிச்சேன். ஆனா எனக்கு ஒரு 10 நாளிலேயே நான் 6 பேக்கேஜை வச்சு எடுத்துக்கிட்டேன். மடிச்சு ஒரு பேக்கேஜை 6 பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது. அதுல இருந்து எனக்கு நிறைய சரியாயிருக்கு. எப்படின்னா 1 மந்த் எடுத்த பிறகு நான் பாக்குறேன், கால் 2 நரம்பும் சொத்தையா இருந்துச்சு, அது சரியாயிடுச்சு. பேக் பெயின் சரியாயிடுச்சு. கழுத்து தண்டுவோட நரம்பு பயங்கர பெயினா இருக்கும், இதெல்லாம் சரியாகும். கன்ஃபார்மா இதை விடக்கூடாது, நான் தொடர்ந்து எடுக்கிறேன். என் ஃபேமிலியில எல்லாருக்குமே கொடுக்குறேன். எப்படின்னா என் வீட்டுக்காருக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் குடிக்கு ரொம்ப அவங்களுக்கு உள்ள போகும். அவங்க எடுக்கிறதுனால அந்த அடிக்கடி சளி தொந்தரவுல இருந்து அவங்க மீண்டு வந்துட்டாங்க. பேக் பெயின் அவங்களுக்கும் அதே மாதிரி. என்னோட பொண்ணுக்கு கரெக்டா ரெகுலரா ஆயிரும், ஆனா பீரியட் தான். ஆனா பயங்கர பெயின் இருக்கும். அன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் அன்னைக்கு காலேஜ் போயிட்டு இருக்கிறா, ஆனா அவளுக்கு அடிக்கடி இந்த பெயின் வயிற்று வலி, அதனால தொந்தரவுனால ஸ்கூலே அந்த ஒரு நாள் லீவு, 2 நாளாவது லீவ் போடுற மாதிரி இருக்கும். இப்ப அது வந்து இப்போ 3 மாசமா அவளுக்கு வந்து அந்த தொந்தரவே இல்லை. 20 பிரிச்சு கொடுக்குறேன். ஒரு பேக்கேஜ் 20 கொடுத்தும் அவளுக்கு நல்லா இருக்கு. சின்ன பொண்ணுக்கு தொடர்ந்து தும்மல் 20 தடவை தும்மிட்டுதான் அவள் நிறுத்துவா. அவளுக்கு வந்து நான் எடுத்துக்கிறதுல ஒரு அரிசி அளவு கூட இல்லை, அதை விட கம்மியா கொடுத்தேன். இப்ப அவளுக்கு அந்த தொந்தரவு சுத்தமா இல்லை. ரொம்ப எலிசபெத் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த செக்ஷன் பாப்போம். சார் இந்த போட்டோஸ் வந்து நியூஸ் இல்ல, சரிங்களா? எல்லாத்தையும் கையில் வச்சுக்கோங்க.
சார் இந்த போட்டோஸ் வந்து நியூஸ் இல்ல சரிங்களா எல்லாத்தையும் கையில் வச்சுக்கோங்க